தொட்டுட்டு போயிடுச்சு தம்பி. குத்தா காசுக்கு கொஞ்சமாவது ஆடுவானுங்கன்னு பார்த்தனா இவனுங்க வந்து 16ஆவதுல எல்லாம் வெள்ள கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா மக்களே, மேட்ச்னா முடியல அதுக்குள்ள வந்துட்டானுங்க. பேட்டிங் கிடையாது, பவுலிங் கிடையாது, ஃபீல்டிங் கிடையாது. 3வது வருஷம் 3வது சீசன் இப்படி தண்டமா ஆடினுக்கிறானுங்க. நான் சிஎஸ்கேக்கு ஃபேன் தான். அவங்க க்ரௌட் புல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ தோனியை வந்து நேற்று நெட்ஸ்ல ரிவ்யூஸ் ஆடுவாங்க. தோனி வந்து நெட்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கனால தான் இந்த க்ரௌடு. 30% ஆஃப் ஸ்டேக் 2500 கோடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் இருக்காதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். போட்ட ஜெர்சி எல்லாமே தோனிக்காக மட்டும்தான் வராங்க. ருத்ராஜ், சாம்சன் இருந்தாலும் அவங்க அண்டர் த கைடன்ஸ்ல விளாண்டாங்க. ஏதோ ஒரு டீமை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ வந்து இருக்க சின்ன பசங்க அடிக்கிறானுங்க. பஞ்சாப்ல ஆடுற 2 பசங்க. தயவு செஞ்சு டோனியை வர சொல்லுங்க, தயவு செஞ்சு எம்எஸ் வர சொல்லுங்க. ஏன்னா ஃபீல்டிங் செட்டப்லாம் அப்புறம் தான். தலைவர் தோனி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்ம டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜடேஜா தோனி கடைசியாக இருந்தது அவங்க 2 பேர் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வேற யாரோ டீம் ஆடுற மாதிரி இருக்கு. அவங்களை கைட் பண்ணுறதுக்கு சரியா இல்லை. என்னதான் ருத்ராஜ், சாம்சன் இருந்தாலும் அவங்க அண்டர் த கைடன்ஸில் விளாண்டாங்க. ஸோ இந்தியா டீமில் விளாடும் போது இப்போ தோனி இல்லாதனால இருந்துக்கிட்டு டீமே அன்ஷேப்டாக இருக்குது. ஏதோ ஒரு டீமை பார்க்குற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு டோனியை வர சொல்லுங்க, தயவு செஞ்சு எம்எஸ் வர சொல்லுங்க. ஏன்னா ஃபீல்டிங் செட்டப்லாம் அப்புறம் தான். வந்து சில பேர் வந்து ஒரு டேக்கை வந்து இவங்களே பரப்புறாங்க இன்ஸ்டாகிராமில். என்னன்னா, நான் வந்து தோனியோட ஃபேன் கிடையாது, நான் சிஎஸ்கேக்கு ஃபேன்னு. சிஎஸ்கேக்கு ஃபேன்னா இதில் ஏதோ ஜெர்சி நம்பர் காமிங்க, 7 நம்பர் போட்ட ஜெர்சியை தவிர வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஏன் நீ ஜெர்சி போடல, நான் மெர்சடிஸ் ஜெர்சி வச்சிருக்கேன், ஒரிஜினல் ஜெர்சி. நான் ஏன் போடலன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் தோனி ஆடலைன்னா அது போயிருந்தேன். அதனால என் ஜாக்கெட் மட்டும் நான் போட்டு வந்தேன். நான் என் ஜெர்சி நான் போடல, நான் ஒரிஜினல் ஜெர்சி நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ப்ளஸ் சூப்பர் மேன் ஜெர்சி எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நீங்களே பாருங்கள், நீங்கள் வந்து பார்க்குற பப்ளிக்கே இருந்துக்கிட்டு அந்த 7 நம்பர் தவிர வேற இருக்காங்களா? 44 வயசில் அந்த மனுஷன்ட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கறது என்ன பண்ணணும்னா, எப்படியும் டீமை காப்பாற்றி விடு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பாட்டை போடுறாங்களா? இப்போ எனக்கு கூஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து எனக்கு கனெக்ட் ஆக முடியுது. தோனி இல்லை அப்படின்னு கனெக்ட் ஆக முடியுது என்னால். நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவீங்களா? அவரை வந்து நீங்கள் வாலண்டரியாக 5 மேட்ச், ஏன்னா தோனிக்கு இருக்க இன்ஜுரிக்கு மீன்ஸ் உங்கள் இவ்வளோ தான் ஆட முடியும், இவ்வளோ மேட்சஸ் தான் ஆட முடியும்னு தோனி ஆல்ரெடி சொல்லியிருப்பார். அவரை வச்சு இருந்துக்கிட்டு 5 மேட்ச் நீங்கள் ஆடாதீங்க, லாஸ்ட் 5 மேட்ச் ஆடுங்க, அந்த டைமில் நம்ம க்ரௌட் ஃபுல் பண்ணிக்கலாம். மும்பையில் பாருங்கள், ரோஹித் சர்மாவை அப்படியே மாற்றினாங்க. ஹர்திக் பாண்டியா கூப் பண்ணாங்க. அடுத்த வருஷம் ஹர்திக் பாண்டியா வந்து வந்தான். ஏன்னு கேட்டால் கூட இருக்கிறது புமரா இருக்கான், அதுக்கப்புறமேட்டு இது ஸ்கை இருக்கான், ரோஹித் சர்மா இருக்காரு, சச்சின் இருக்கு. ஆன் த ஃபீல்டு யார் இருக்கா? 3 கிங் பிளேயர்ஸ் ஆஃப் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மாலாம் கூலை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். ஹர்திக் பாண்டியா அதனால தான் ப்ரெஷர் இல்லாமல் ஜெயிக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து யங்ஸ்டரை வச்சு என்னமா கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. விராட் கோலி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பேக் போன் ஆஃப் ஆர்சிபி. விராட் கோலி நின்னாவே ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் தாங்க இருக்கும். சரி, இது மாதிரி இருந்துக்கிட்டு போய் ஒரு கேப்டன் போய் ஸ்லிப்பில் நிற்கிறது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு. ஏன்னா புது டீம் யங்ஸ்டர்ஸு ஃபீல்ட் செட் பண்ணாமல் வந்துட்டு ஸ்லிப்பில் போய் நிற்கிறாரு. சரி, அதே வந்து நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்கும்போது அவர் வந்து பவுலர் பக்கத்தில் இருக்கார். ஸோ பவுலர்கிட்ட சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஆடு பார்த்துக்கலாம், போடு. அவனுங்க சின்ன பசங்க அடிக்கிறாங்க நம்மளால் டிமில்னு, நம்ம ஆளுங்க வந்து கிரிக்கெட்டிங் சாட்டாருன்னு. ஸோ தெரில அது என்ன, இது பேட்டிங் பிச்சாக வேறு மாற்றினாங்க. இது பவுலிங் பிச்சாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இது பேட்டிங் பிச்சாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்லாம் போட்டு பயங்கர ட்ரெண்ட் பண்ணாங்க. அது பேட்டிங் பிச்சை வந்து பஞ்சாபுக்கு தான், இவங்களுக்கு கிடையாது. நான் வந்து 2009 நான் ஐபிஎல் பக்கம் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் பிரெண்டம் மெக்கலம், டெயின் ஸ்மித்து ஓப்பனிங் வந்து மெக்கலம் ஆடும் போதெல்லாம் இருந்துக்கிட்டு இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து இருக்க சின்ன பசங்களாம் அடிக்கிறானுங்க. இப்போ ஆறான பஞ்சாப்ல ஆடுற 2 பசங்க பிரெண்டம் மெக்கலம், அப்போ டெயின் ஸ்மித்து பிரெண்டம் மெக்கலம் ஆடுறது, அப்புறம் டுப்ளிசிஸ் ஜெயிச்சு கொடுக்கறது, நம்மளுக்கு ஜடேஜா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது, பிராவோ பண்ணி கொடுத்தது, எல்லாம் ஒரு ஃபினிஷ் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல ஈஸியாக. ஒரு ஃபேன்னால, ட்ரூ ஃபேன்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. நான் சிஎஸ்கேக்கு ஃபேன் தான். பட் ஆனால் இதில் என்ன ஒன்று ஹைலைட்னா, இவங்க க்ரௌட் புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. க்ரௌட் புல்னா என்னன்னா, இப்போ நேற்று வரைக்கும் டிக்கெட் வந்து பாதி பேர் அன்சோல்டில் ஸ்டோரி போட்டாங்க. இப்போ தோனியை வந்து நேற்று நெட்ஸில் ரிவ்யூஸ் ஆடுவாங்க, தோனி வந்து நெட்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஸோ ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கனால தான் இந்த க்ரௌடு. இல்லைன்னா 50% ஆஃப் ஸ்டேக் 2500 கோடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் இருக்காதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு க்ரௌட் புல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தோனி இப்போ போட்டிருக்க 99.5% ஜெர்சி வந்து தோனி ஜெர்சி தான். மற்ற பிளேயர்ஸ் ஜெர்சி யாராவது எடுத்து போட்டாங்களா? யாருமே போடல.
போட்ட ஜெர்சி எல்லாமே இருந்துக்கிட்டு தோனிக்காக மட்டும்தான் வராங்க. அது இல்லாமல் இருந்துக்கிட்டு சாம்சங் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரளா சைடு மட்டும் ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணாங்க. அவ்வளோ ஹைப் தேவையே கிடையாது. ஆஸ் அ பிளேயராக ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பயங்கர ஹைப் கொடுத்து ட்ரேட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ வந்து நான் ஃபேனாக நான் வந்து ஆக்சுவலாக நான் மேட்டூர்லேருந்து வரேன். மேட்டூர் டைம் நான் ஒரு என்னன்னா அங்க சேலம் தான் bro. நீங்களும் சேலமா? நான் மேட்டூர்லேருந்து நான் இதுக்காக இருந்துக்கிட்டு நான் டிக்கெட் அந்த சூப்பர் ஃபேன் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி டிக்கெட்டுக்கு வந்து எல்லாமே இது பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வரலாம். என் ஒய்ஃப் டாக்டராக இருக்காங்க, நான் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். பட் நான் 2009 நான் பார்த்த சிஎஸ்கே ஃபேமிலி எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவங்கனால என்ன தான் பார்த்தாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவங்க இப்போ தோனி இருக்கும் போதே இவங்க சவுண்டுனால கொடுக்குற வைப்ரேஷன் வேறு. இதே தோனி இருந்தால் அவங்க நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த பாகுபலியில் ஒரு சீன் வருமே அது மாதிரி ஸ்டேடியமே அதுவும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. நம்ம டீமில் இருந்த எல்லா நம்ம டைமண்டும் நம்ம விட்டுட்டோம். ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் கன்சர்ன் இல்லை. டீமை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு தோனி இருந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. தோனி வந்து இருந்து ருத்ராஜுக்கும், ஏன்னா ருத்ராஜ் வந்து ஃபுல்லாக வந்து கேப்டன் பண்ணவே கிடையாது. நீங்கள் பார்த்து ப்ரீவியஸ் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்டு பண்ணார், தோனி வந்தார். ருத்ராஜ் பண்ணார், தோனி வந்தார். தோனியை இக்கட்டான சூழ்நிலை இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் க்ரௌட் புல்லிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. க்ரௌட் புல்லிங் வந்து என்ன நேற்று வரைக்கும் நெட்ஸில் ஆடுறேன், ஏன்னா டிக்கெட் வந்து பாதி பேர் வரமாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம பயங்கர பிரம்மாண்டம் காமிக்கிறோம். நேற்று பெர்வீஸ் ஆடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தோனி வந்து நெட்ஸில் ஆடிட்டு இருக்காரு. நாளைக்கு ஆட சான்ஸ் இருக்கனால தான் இவ்வளோ கூட்டம். தோனி விளையாடல கன்ஃபார்ம் அப்படின்னா அடுத்த மேட்ச்சை நான் சொல்கிறேன் 50% ஆஃப் கூட்டம் வராது. டிக்கெட்டு சும்மா கொடுத்தீங்கன்னா வேணால் வந்து பார்ப்பாங்க, காசு கொடுக்கலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. 2005 2500 கோடி தோனி இல்லைன்னா அடுத்த சீசன் இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்பான்சர், டைட்டில் ஸ்பான்சரு, பிராண்ட் ஸ்பான்சரு எல்லாத்துலேயும் இவங்களுக்கு லாஸ் ஆகும். நல்லாவே தெரியும். தோனி வந்து வச்சு நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து க்ரௌட் புல்லிங் பண்ணோம். இவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, சரி தோனி மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுனால பக்கத்தில் இருக்க சஞ்சு சாம்சனை வச்சு கேரளா பீப்புள்ஸை வந்து க்ரௌட் புல்லிங் பண்ணிக்கலான்னு. அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. சாம்சங் குட் பிளேயர், அவன் நல்ல பிளேயர் அவன் சாம்சங். ஸோ ஆனால் ஷேப் பண்ணுறதுக்கு தோனி கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். அந்த பக்கம் வந்து ரோஹித் சர்மா இருந்தாங்க கைட் பண்ணுறதுக்கு. T20 பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துக்கிட்டு T20 வந்து ஒரு நான் டிப்பிக்கல் கேம். யார் என்ன பண்ணுவாங்க இந்த டைம்னு சொல்ல முடியாது. தோனி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இது டேஞ்சரஸ் சைடு T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடினப்பையும் இருந்துக்கிட்டு 183 அடித்தார். ஸோ அதனால் இருந்துக்கிட்டு இப்போ வந்து பேட்டிங்கு எல்லாமே சேம் தான். இப்போ என்னன்னா மற்ற இதில் இதே ரோஹித் சர்மா சேம் ஜென்ரேஷன் ஈக்குவலாக அவர் வெயிட் லாஸ் பண்ணி அவர் அடிக்கிற பாலில் பவர் பிளேயரில் எப்படி விளாட்றாரு, எல்லா பாலும் இருந்துக்கிட்டு அவுட் ஆஃப் த பார்க் தூக்கி விட்டாவே போதும் பவர் பிளேயரில் விளாட்றன்னு வரும். இவங்க வந்து ஏதோ கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடுறன்னு ட்ரை பண்ணுறாங்க. விராட் கோலியே கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடுறத விட மாற்றி இது பண்ணுறாங்க. ஸோ 5ஆம் தேதிக்கெல்லாம் என் பசங்கள்லாம் வந்து நான் வந்து வாய் கொடுத்துட்டு இந்த டீமை வச்சுட்டுலாம் கண்டிப்பாக முடியாது. ஒன்று தோனி கண்டிப்பாக வரணும், வந்து டீமை ஷேப் பண்ணி கொடுத்துட்டு போனால் அடுத்த சீசன் வாய்ப்பு இருக்குது. இப்படியே போச்சுன்னா நான் சொல்கிறேன் 3 நாள் 4 மேட்ச்சுக்கு அப்புறமேட்டு டிக்கெட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தோன்னா உள்ளே கூப்பிட்டு போகலாம். தவிர இருந்துட்டு யாரும் வரணும். சரி, இப்போ இந்த மேட்ச் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 2வது மேட்ச் நடக்குது. இந்த 2 மேட்ச்லையும் ஃபுல்லாகவே யங்ஸ்டரையே வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால இப்போ அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா? வருங்காலத்தில் ஃபியூச்சரில் ஏதாவது இவங்கள வந்து சென்னையை தூக்கி நிறுத்துவாங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? இது சூப்பரான இது யங்ஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்டு. இப்போ வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆப்வியஸாக யங்ஸ்டர் எல்லாமே நல்ல யங்ஸ்டர்ஸு. ஸோ வந்து நம்ம அந்த ஷிப்பை வந்து செயல் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். ருத்ராஜே நம்ம வச்சு தோனி சொல்கிறத வச்சு தான் ருத்ராஜ் பண்ணிகிட்டு இருந்த டைமில். ஸோ அங்கே கப்பல் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையே, அதனால் அந்த பசங்களை தப்பு சொல்ல முடியாது. பிரசாந்த் வீரோ இருந்தாலும் கார்த்திக் சர்மாவையோ நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களாம் புதுசாக வரவங்க. இந்த க்ரௌடு பார்க்குறதுலாம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நார்மல் லீக் மேட்ச்சில் ஆடுறதுக்கும் இந்த ஐபிஎல் ஆடுறதுக்கும் க்ரௌடு சவுண்டு, சாண்டிங்கு, பூவிங்கு எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து ஷேப் பண்ணி கொடுக்கணும். ஷேப் பண்ணி கொடுக்கலன்னா அது வேஸ்ட். இப்போ தோனி இருந்து டீமை செட் பண்ணி அவர் கொடுத்தாருன்னா இந்த சிஎஸ்கேக்கு இந்த ஃபேன் பேஸில் ஒரு 50% வந்து தக்க வைக்கலாம். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருந்துக்கிட்டு இப்போ நான் 2009 நான் மேட்டூர்லேருந்து எல்லா மேட்சுக்குமே நான் வரேன். இப்போ பஞ்சாபுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் வந்து ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு தீவிரம்லாம் அங்கெல்லாம் இறங்கி பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம எல்லோ ஜெர்சி எங்கே போனாலும் இருக்குன்றது ரீசன் ஒன்லி ஃபார் மகேந்திர சிங் தோனி தான் தவிர இருந்துக்கிட்டு அதுதான் உண்மை. இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கேரளா மட்டும்தான்
கேரளா ஃபேன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸ் தான் கத்திட்டு இருக்கணும் சிஎஸ்கே. ஸோ இருந்துக்கிட்டு இதுதான் சுச்சுவேஷன். தோனி ஷேப் பண்ணலைன்னா கஷ்டம் வந்துருக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆற்றுல உங்களை தூக்கி போடுறாங்க, உங்கள் கூட வந்து உங்கள் அப்பா நிற்கிறாரு, உங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்றப்ப நீங்கள் வந்து அப்பா இருக்கும்போது என்ன நினைப்பீங்க? அவர் நம்மளை எப்படி காப்பாத்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மள இது பண்ணிடுவான்னு நம்பிங்களா? அது மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் விளையாடும் போது இது இவ்வளோ பெரிய க்ரௌடை சமாளிக்கிறதுக்கு தோனி இது மாதிரி பல லட்சம் க்ரௌடை பார்த்துருப்பாங்க. ஓகே, நீங்களே பாருங்க, மேட்சே முடியல. பஞ்சாப் சவுண்ட் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. பஞ்சாப் சவுண்ட் தான். தோனி உள்ள இருந்தாருன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா ஆடுவாங்க. அவர் கைட் பண்ணுவார், இது மாதிரி இரு, ப்ரெஷர் ஆகாத, காமா இரு அப்படின்னு கொண்டு போறதுக்கு அவர்னால முடியும். இவங்க வந்து ப்ரெஷர் காமா ஆகிறதுக்கு எதுவும் பேசுற மாதிரி தெரியல. ருத்ராஜ் இருந்துட்டு ஸ்லிப்னு இருக்காரு, பவுலர்கிட்ட நிற்காம வந்து. ஸோ அதை